இது இங்கிலீஷு. ஆனால் தமிழில் நான் அதை ப்ரிப்பேர் பண்ணி வைக்கல. ஏன்னா இது எப்படியோ அதே தான் தமிழுக்கும். இப்போ பாருங்கள், அடித்து பார்ப்போம். கை வைக்கிறது 1 2 3 4 0 9 8 7. சும்மா இது ஒரே லைன் தான் அடிக்க போகிறேன். ஒரு லைன் இல்லை, ஒரு 4-5 வார்த்தை தான் அடிக்க போகிறேன். 1 2 3 4 5 4 0 9 8 7 6 7. இந்த பாருங்க, 1 2 3 4 5 4 0 9 8 7 6 7. இது போதும் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இதில் என்ன பண்ணுறோம், இதில் உள்ள வார்த்தைகள் பாருங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்கே எல்லாம் அப்படியே அடிச்சிங்கன்னா கீழே உள்ளதெல்லாம் அப்படியே அடித்தா வரும், மேலே உள்ளதெல்லாம் ஷிஃப்ட்டு போட்டு அடித்தா வரும். ஷிஃப்ட்டுக்கு நீங்கள் இந்த ஷிஃப்ட்டுக்கையும் இந்த ஷிஃப்ட்டுக்கையும் இந்த கைக்கு இந்த ஷிஃப்ட்டுக்கையும் மாறி மாறி பயன்படுத்திக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதில் கீழே உள்ளதெல்லாம் அடிக்கணுன்னா அப்படியே அடிச்சிருங்க, மேலே உள்ளது அடிக்கும்போது ஷிஃப்ட்டு. இப்போ பாருங்கள், அதில் சில வார்த்தைகள் கொடுத்துருக்கோம், புரியுதுங்களா? எழுத்து சின்னதாக இருக்கும்னு நான் என்ன பண்ணியிருக்கேன், எழுதி கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், அப்படியே டோட்டல் ஷிஃப்ட் போட்டுடுறோம். அடிக்கும்போது சா டபுள் கோட்ஸு பர்சன்டேஜு ஜா ஜூ ஜா. இது எப்படி அடிப்போம்னா, இது க்ளோஸ் ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட்டு சிங்கிள் கொட்டேஷன் ஷா ஷூ ஷா, ஓகேங்களா? ஸ்பேஸ் சா இசுக்கு வர சா டபுள் கொட்டேஷன் பர்சன்டேஜ் ஜா ஜூ ஜா. ஏதோ வாயில் சொல்லணும். க்ளோஸ் ப்ராக்கெட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டு சிங்கிள் கொட்டேஷன் ஷா ஷூ ஷா. இதை மாதிரி தான் ஸ்டூடெண்ட் இதை அடிக்கணும். இதுவும் நீங்கள் எப்படி இருந்தாலும் அட்லீஸ்ட்டு, அதாவது ரேராக வந்தால் கூட ஒரு 2 பேஜ் அடிச்சிருங்க ஸ்டூடெண்ட். ஆனால் இது பார்த்து தான் ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கணும், பார்க்காம அடிச்சிடாதீங்க, பார்த்து அடிங்க. இது வரும்போது எந்த விரலில் வேணாலும் வச்சுக்கோங்க, ஆனால் எப்படி அடிக்கணுங்கிறது மட்டும் சொல்லிட்டேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.